இந்த வேளையில் கூட தகப்பனே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயம், சிந்தை, கண்கள் உடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி பார்ப்பதாக அடியனை மறுத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கிறிஸ்துமஸ் என்றாலே, அந்த டிசம்பர் மாதம் பிறந்தாலே நம் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு சந்தோஷம், நம் சொந்த பந்தங்களுக்கு சந்தோஷம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஏனென்றால் கிறிஸ்துமஸுக்கு தான் வெளி தேசத்துல இருக்கிறவங்க, சென்னை, மும்பையில் இருக்கிறவங்க, நம்முடைய பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அவங்களை எல்லாரும் நம்ம பார்ப்போம். நாமளும் வீடை அலங்காரம் பண்ணி, வீடை ஒயிட் வாஷ் செய்து சுத்தம் பண்ணி எல்லா அழுக்குகளையும் நீக்கி இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஸ்டார் கட்டி, அது மாத்திரம் இல்லாம சீரியல் பல்பு, இன்னும் அநேக காரியங்களால, அநேக அலங்காரத்தின் நிமித்தமாக நம் வீடுகளை நாம் அலங்காரப்படுத்துவோம். இது மிகுந்த ஒரு சந்தோஷம். வேதத்திலே நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்திலே சாஸ்திரிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு பிறந்த நேரத்திலே சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம், அது மாத்திரமல்லாமல் மேய்ப்பர்களுக்கு சந்தோஷப்பட்டார்கள். இன்னும் அடிமையில் கிடந்த அநேக ஜனங்கள், பழைய ஏற்பாட்டு வேதத்தை, பழைய அந்த பிரமாணத்தை அறிந்தவர்கள் அநேகர், இயேசு இந்த உலகத்திலே பிறந்து விட்டார், இம்மானுவேலராக வந்து விட்டார், நம்மை அடிமையின் ரூபத்தில், நம்ம அடிமையாக இருக்கிற நம்மை மீட்பதற்கு அவர் அடிமையின் ரூபமாக வந்தார் என்று அந்த காலகட்டத்திலே இயேசுவை எதிர்நோக்கி வாழ்ந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, இதே போல நம்மளும் இந்த ஒவ்வொரு மாதமும் கிறிஸ்துமஸ் வரும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் நம் எல்லோருக்கும் சந்தோஷம், நம்ம குடும்பத்தில் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இயேசு பிறந்தது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு அதிக சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக இருக்கிறாரா? அதை தான் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது, நாம் சந்தோஷப்படுகிறோம், புத்தாடை எடுக்கிறோம், நாம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆண்டாண்டு காலமாக சந்ததியாக கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இருதயம் சந்தோஷப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல நாம மாத்திரமா சந்தோஷப்படுத்தோம், தேவனை அறியாதவர்களும் ஒரு சிலர் அநேகர் சந்தோஷப்படுகிறாங்க. யாரு அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில இப்போ ஸ்டார்லாம் போட்டிருப்பாங்க, சீரியல் பல்பெல்லாம் போட்டிருப்பாங்க, அவர்களுக்கு சந்தோஷம். வியாபாரிகளுக்கு ஜவுளி கடை, பாத்திர கடை, எந்தெந்த வியாபாரம் பண்றாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம், அவங்களும் ஸ்டார் போட்டிருப்பாங்க, அவங்க வசனம் போட்டிருப்பாங்க, அவங்க இயேசுவை அறிஞ்சிருக்க மாட்டாங்க, சத்தியத்தை அறிஞ்சிருக்க மாட்டாங்க, தேவனை அறியாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வியாபாரம் பெருக வேண்டும் என்பதால் அவர்களும் ஸ்டார், சீரியல் பல்பு, இன்னும் கிறிஸ்துமஸ் மரம் அவர்களும் வைத்திருப்பார்கள். நாமளாவது வீட்டில் சின்னதாக வச்சிருப்போம், அவங்க கடையில் போய் பார்த்தீங்கன்னா சரியான உயரமாக இருக்கும், பல லட்சம் செலவு பண்ணிலாம் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதை செலவு பண்ணி அந்த லட்சத்தை பல லட்சமாக மாற்றுவதற்கு கிறிஸ்தவர்கள் எப்படியும் கடைக்கு வருவார்கள், எல்லாத்தையும் அள்ளி செல்வார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். டாஸ்மார்க் கடைகளும் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த ஆண்டு அவங்க ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க, கவர்மெண்ட்ல டார்கெட் கொடுத்துருந்தாங்க, இந்த ஆண்டு இத்தனை கோடிக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று. பிரியமானவர்களே, தேவனை அறியாதவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷம் வேறு, நம்முடைய சந்தோஷம் வேறு. பிரியமானவர்களே, நாம் எப்படி ஒவ்வொரு ஆண்டு கிறிஸ்துமஸுக்கும் எப்படி நாம் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோமோ, இயேசுவின் இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். 2 காரியம். ஒன்று, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது, ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாமளும் சில நேரம் கஷ்டத்துல தான் இருப்போம். நானே கஷ்டத்தில் இருக்கேன், நான் போய் யாருக்கு உதவி செய்ய அப்படி நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ்லே நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை விட கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த பண்டிகையை கொண்டாடி பாருங்கள். அடுத்த ஆண்டு
பயங்கர ஒரு செழிப்பான ஆண்டாக மாற்றுவார் என்பதில் ஏனென்றால் அதுல தான் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னும் அநேக காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றாலே நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்தால் மாத்திரமே இயேசுவின் இருதயம் சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்பட்டால் தான் ஆண்டவருடைய வருகையும் சீக்கிரம் வரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் கூட நாம் பார்த்தோம்னால் ஒரு முதியோர் ஒருத்தர் 75 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியோர், அவருக்கு மனைவி இறந்து பல ஆண்டுகள் இருக்குது. அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எப்பொழுதும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தான் வருவாங்க, அல்லது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருவாங்க. அப்படி இருக்கிற வேளையிலே அவர் வயதான அந்த காலத்திலே பிள்ளைகள் அந்த ஆண்டு கிறிஸ்துமஸுக்கு வரவில்லை. இவர் மாத்திரம் தனியாக இருந்து கொண்டிருந்தார். இவர் நல்ல ஜெபிப்பதில் வளரக்கூடியவர், நன்றாக வேதத்தை அறிந்து வசனத்தை வாசித்து தியானிக்கக்கூடியவர், ரொம்ப ஆண்டவரோட நல்ல நெருக்கமாக இருக்கிற ஒரு முதியோர். அவர் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பிள்ளைகள் வரவில்லை, நாம் மாத்திரம் இருக்கிறோம் என்று அவர் ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? நேர ஜவுளி கடைக்கு போனார். என்னைக்கு? டிசம்பர் 23ஆம் தேதி ஜவுளி கடைக்கு போறாரு. ஜவுளி கடையில போய் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் எடுப்போம், அந்த ட்ரெஸ்ஸு, காலில் மாட்டுத அந்த சாட்ஸு, அந்த குல்லா, அந்த பனி நேரத்தில் பிள்ளைகளுக்கு என்ன போடுவோம், கையில் உர, இன்னும் அந்த ட்ரெஸ்ஸு, இப்படி அநேக பிறந்த குழந்தைக்கு வாங்கக்கூடிய பொருள் 5 செட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டு, கடைக்காரங்க, யாரும் உங்களுக்கு பேர பிள்ளைங்க யாரும் பிறந்திருக்காங்களா அப்படின்ட்டு. இல்லையா, இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு குழந்தை வடிவமாக வருவார், அவருக்கு நான் உதவி செய்ய போகிறேன், அவர் பனி நேரம்ல அவருக்கு இந்த சாட்ஸை மாட்டி விடுவேன், அவருக்கு இந்த குல்லாவை மாட்டி விடுவேன், அவர் குழந்தை வடிவமாக என் வீட்டுக்கு வருவார், நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கடையில் வேலை பார்த்தாங்க, இவருக்கு ஏதோ மண்டை கோளர் ஆகிட்டு போலுக்க. சரி, கேட்டதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. உடனே இவர் வாங்கி வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். 5 குழந்தைகளுக்கு 5 செட்டு, எல்லாம் செட்டாக வாங்கிச்சிட்டாரு. டிசம்பர் 24ஆம் தேதி இரவு ஒரு 8 மணி இருக்கும். அவர் அந்த ட்ரெஸ்ஸை ரெடி எடுத்து வச்சிருக்காரு. இயேசு வருவார், குழந்தை வடிவத்தில் வருவார், நான் அவருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடணும் அப்படின்னு அவர் ஆயத்தமாக இருந்தார். அப்படி இருந்த வேளையில் அப்புறம் பார்த்தாரு, திடீர்னு யோசிப்போம், மரியாளும் கூட வந்தாங்கன்னா பனி நேரம் வேற, கொஞ்சம் டீ ஏதாவது சுக்கு காப்பி போட்டு வைப்போன்னு சொல்லி ஒரு சுக்கு காப்பியும் போட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். கதவுலாம் திறந்து வச்சிருந்தாரு. ஒரு 8:30 மணிக்கு ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோடு வந்தாங்க. அந்த குழந்தை அழுதது. அந்த இடத்துல வந்து ஐயா ஐயா என்று கத்தினார்கள். உடனே எட்டி பார்த்தா ஒரு கணவன் மனைவியும் ஒரு கை குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, நாங்கள் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தோம், இந்த உங்கள் ஊருக்கு அடுத்த ஊர் தான் எங்கள் ஊர், எங்கள் அம்மா ஊருக்கு வந்தோம், நாங்கள் கையில் வச்சு இந்த பேக்கை விட்டுட்டோம், என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப பசில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியல, பசை விட்டு இறங்கினதுக்கப்புறம் குளிர் அதிகமாக இருக்குது, என் பிள்ளைக்கு போர்த்ததுக்கு ஏதாவது போர்வை இருந்தால் கொடுங்களேன், ரொம்ப குளிராக இருக்குது, நான் அந்த ஊரை தாண்டி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, நீங்கள் ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த முதியோர் ஒரு செட்டை எடுத்து அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை கொடுத்து விட்டு மறுபடியும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். அடுத்து யார் வருவா, இது சரி 5 செட்டு இருக்குல்ல, ஏதோ ஒருத்தங்க வந்தாங்க கொடுத்துட்டோம், இயேசுவும் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 லேடி 3 ஜென்ஸு 6 பேர் அவங்க வராங்க. அவங்க கையில் அவங்க வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டாங்க. யார் ஐயா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நாங்கள் இந்த மாதிரி வந்தோம், நாங்கள் பக்கத்து ஊருக்கு போவதுக்கு இல்லை, நாங்கள் வர வழியில் லேசாக மழை பெஞ்சு நனைஞ்சிட்டோம், பனி நேரம் குளிருதுயா, கொஞ்ச நேரங்க உட்காந்துக்கிட்டு போட்டுமா
அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு அவங்க எல்லாத்துக்கும் இது யோசேப்பு மரியாள் வந்தால் சுக்கு காப்பி கொடுக்கணும்னு போட்டு வச்சேனே, இவங்க வேற வந்திருக்காங்களே, சரி இவங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லி 6 பேருக்கு அந்த சுக்கு காப்பியை ஊற்றி கொடுத்தோன்னே அவங்க குடிச்சிட்டு ஆஹா என்ன அந்த குளிருக்கு ஏற்ற நல்ல டீ கொடுத்துருக்கேன்னு சொல்லி குடிச்சிட்டு ரொம்ப நன்றியா போயிட்டு வரணும் போயிட்டாங்க. அடுத்து யாருமே வரல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். என்ன ஆண்டவரே, நீர் வருவீர் என்று காத்தேன், உமக்கு வச்சதை 2 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு தரிசனம் அந்த இடத்துல கிடைச்சது. அவர் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவர் எந்த ட்ரெஸ் கொடுத்தாரோ, எந்த சாட்ஸ் கொடுத்தாரோ, எந்த குல்லா கொடுத்தாரோ அதே போட்டு இயேசுவின் அந்த அந்த குழந்தை வடிவத்தை அவர் கண்ணை மூடி இருக்கும்போதே அவருக்கு அந்த காட்சி தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் அந்த இயேசு பிறந்த காலத்தில் யோசேப்பு மரியாள் அவங்களாம் எப்படி அந்த சால் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கெட்டப்பிலே ஒரு 6 பேர் சுக்கு காப்பி குடிச்சது போல அவர் காட்சிக்கு தெரிந்திருக்கிறது. அதை பார்த்து இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆண்டவரே ரொம்ப நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு நான் சந்தோஷம் எனக்கு தாங்க முடியும்னு சொல்லி மறுநாள் ஆண்டவர் உணர்த்திருக்காரு, பக்கத்தில் இருக்கிற நீ ஆஸ்பத்திரிக்கு இன்னும் அந்த 4 செட்டை எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. உடனே அதிகாலையில் அவர் ஆலயத்துக்கு போறதை விட நேரம் 4 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அங்க போனா 4 குழந்தை பிறந்திருந்தது. அல்லேலூயா. அந்த 4 குழந்தைக்கு அந்த எல்லா பொருளையும் கொடுத்து அவர் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த ரூபத்தில் வருவார் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவியில் தான் கர்த்தர் மகிமைப்படுவார், அவர் இருதயம் சந்தோஷப்படும். நம்முடைய இருதயம் மாத்திரம் சந்தோஷப்பட்டால் அது சரியில்லை. சரி, இது ஒரு சந்தோஷம். அவர் 2 காரியத்தில் தான் சந்தோஷப்படும். ஒன்று, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வார் என்று செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்று நான் பார்த்தோம். இன்னொரு காரியம் எதுல சந்தோஷப்படுவார் என்றால் நீதிமொழிகள் 11:14. நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அங்கே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 24:11. நீதிமொழிகள் 24:11. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் விடுவி. அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் இந்த 2 காரியத்தில் தான் அவர் சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, உதவி செய்வதனால் அநேகர் நன்மையை கண்டடைகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் தேவனை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஏனென்றால் எசேக்கியேல் 38:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்து காவலனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் தேவனை அறியாதவர் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அடுத்து தேவனை அறியாதவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு காவலனாய் இருக்க வேண்டும். அவங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் காவலனாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே சோதனைக்காரன் நம்முடைய பிள்ளைகளையும் தவறான வழியிலே கொண்டு சென்று விடக்கூடாது என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்றால், சந்தோஷப்பட வேண்டும் என்றால், இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். போன வாரம் நாங்கள் அடைக்கலப்பட்டன சேகரத்திலே நாங்கள் 11 பேர் கொண்ட குழு தங்கி இருந்து ஊழியம் செய்தோம். ஆண்டவர் எங்களை ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போகவர்கள். அப்படிப்பட்ட ஆலோசனைக்காரர்களாக எங்களை ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகிறார். போன கேம்பில் நாங்கள் அடைக்கலப்பட்டணம் சேகரத்தில் முத்து கிருஷ்ணபேரி என்ற ஊருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க சென்றோம். அப்படி செல்லும்போது ஒரு வீடு ஒரு சின்ன கோடி மாதிரி இருந்தது. ஒரு ஆள் தான் போக முடியும். அப்போது வெளியில் ஒரு அம்மா இருந்தாங்க. உள்ளே யாரும் இருக்காங்களாம்மான்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு தம்பி மட்டும் இருக்கா அப்படின்ட்டு. சரி, அவருக்கு ஏதாவது சுவிசேஷம் அறிவிக்கலான்னு சொல்லிட்டு போய், அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பேசிட்டு அவர்கிட்ட ஒரு துண்டுப்படி கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னோம். அவர் வாங்கிட்டு அவர் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஏதோ ஒரு கவலை இருக்கிறது போல தெரிந்தது. ஒரு மாதிரி திகைத்து போயிருந்தார். ஆனால் அவரோட பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி வேலைக்கு போயிட்டான், என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 3 பிள்ளைங்க, எனக்கு 4 லட்ச ரூபா கடன் இருக்கு.
அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. கடன்காரங்களாம் வந்து என்னை திட்டுதாங்க. அதனால் நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, என் மனைவிக்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அதனால் லீவ் போட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு எப்படி சாகலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறேன். தூக்கு மாட்டிக்கலாமா, ஏதாவது மருந்து குடிச்சிடலாமா, எப்படி திடீர்னு நம்மளை காப்பாற்றிடக்கூடாத, நம்ம செத்துட்டா கடன்காரங்க வந்து கடனை கேட்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்களும் மனைவி சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி அவரு தற்கொலை எண்ணத்துக்கு நேராக யோசித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் அவருக்கு சுவிசேஷம் அறிவித்து அநேக சாட்சிகளை சொல்லி அவருக்காக ஜெபிக்கும் போது நான் சாக மாட்டேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்து எனக்கு ஒரு பைபிள் தாங்கன்னு சொன்னார். அவருக்கு ஒரு பைபிளை கொடுத்து பக்கத்து ஊரில் வட்டாளர்னு ஒரு ஊருக்கு அந்த சர்ச்சுக்கு நான் வருவேன் என்று வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை தான் நாங்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை மீட்பதற்கு இயேசு ஆலோசனைக்காரர்களாக எங்களை ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்புகிறார். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாம ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த 2 காரியத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் மாத்திரம் பண்டிகை கொண்டாடி நாம் சந்தோஷப்படுகிறதுனால, நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போகலாம் என்று சந்தோஷப்படுறதுனால, பரிசுத்தமா வாழ்ந்தா அதுல அவருக்கு சந்தோஷம் இல்லை. அப்படியா வருகை தாமதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நாம் ஆத்தும அறுவடை அதை செய்யவில்லை. அவர் இருதயம் இன்னும் பூரணமாக சந்தோஷப்படவில்லை. அதனால்தான் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்கிறது. நாம் இந்த நாளில் கூட நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புவிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் என்று, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் என்று, ஆண்டவரே நேராக போன எங்களை, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்த எங்களை நீர் எங்களை தேடி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் அதே போல ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த நாங்கள் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கவும் ஏழைகளுக்கும் எல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸில் எங்களை ஆண்டவரே ஏழைகளோடு எங்களுக்கு பங்கு இருக்க எங்களை நடத்துங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.